ஆம்பை பற்றி உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸாக நான் சொல்லிடுறேன். இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து சேனல் ஏ சேனல் பி இப்படி வந்து ஆம்பிளிஃபையர் ஒரு சைடு வந்து 1000 வாட்ஸ், இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு 1000 வாட்ஸ் வந்துடுது இந்த ஆம்பில். இதில் வந்து பவர் ஆஃப் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துறாங்க. இதில் வந்து லெஃப்ட் சேனலோட வால்யூம் கண்ட்ரோல், இது ரைட் சேனலோட வால்யூம் கண்ட்ரோலு. இதில் வந்து என்னென்னா டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் காமிக்கிறதுக்கும், சிக்னல் பாடிட்டு இருக்கும்போது சிக்னல் ஆனில் இருக்குன்னு இருக்கிறதுக்கும், வால்யூம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் லைட்டு கிளிப் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ப்ராடக்ட்டுக்கு இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வால்யூம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ஹீட் போகிறதுக்கான ஃபேனு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆம்பில் வந்து பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பின்னாடியும் வந்து ஒரு ஃபேன், ஒரு சேனலுக்கு ஒரு ஃபேனு, இன்னொரு சேனலுக்கு ஒரு ஃபேன் கொடுத்துட்றாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்படியும் ரெண்டு சைடுக்கு நீங்கள் போட்டு ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பீக்கான் கேபிள் சேனல் ஏக்கு இன்புட்டு, சேனல் பிக்கு இன்புட்டு ஸ்பீக்கான் கேபிள் கொடுத்துறாங்க. அவுட்புட்டு ஒரு சேனலுக்கு ஸ்பீக்கான் கேபிளும் இன்னொரு சேனலுக்கு ஸ்பீக்கர் கேபிள் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்புட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், XLR டைப் போட்டு இப்படியும் கொடுத்துருக்குறாங்க, பின்னு டைப்பும் கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீடியோ டைப்புக்கு, மோனோ டைப்புக்கு, பிரிட்ஜ் டைப்புக்கு, இதில் 3 இதுக்கும் வந்துடுது. இப்போ அதாவது என்னென்னா ஸ்டீடியோனா ஒன்றும் கிடையாது, லெஃப்ட்டு ரைட்டு சேனலுக்கு தனித்தனியாக அவுட்புட் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்டீடியோ மோடு. இல்லை ஒரு சேனல் மட்டும் கொடுத்துட்டு மோனோவில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைடுக்குமே பாடும். ஆனால் லெஃப்ட் ரைட்டு பிரியாது, ரெண்டுமே மோனோவாக பாடும். அதே மாதிரி பிரிட்ஜ் டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவாக வந்து நமக்கு இப்போ வந்து இதில் 800 வாட்ஸ் நம்ம லோடு எடுத்துருக்கோம்னா இது 800 வாட்ஸ் லோடு இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ சப் ஊஃபர் போடுறோம்னு வைங்களேன், 1000 வாட்ஸ்